ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. கிடைக்கவே கிடைக்காத ஒரு அற்புதமான நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு. அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமபிரானுடைய கோவில் கும்பாபிஷேகம் எப்போ நடக்குதுன்னா ஜனவரி மாதம் 22ஆம் தேதி. ஒரே இல் ஒரே வில் ஒரே சொல் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் ராமபிரான். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தடங்கள் தீரணும், வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே வெற்றிக்கு மேலே வெற்றி படிக்கட்டில் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு வழி துணையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரான். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற இந்த தாரக மந்திரத்தை யார் ஒருத்தர் தினமும் மனசளவில் உச்சரிச்சுக்கிட்டே இருக்காரோ அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தோல்வியும் வரவே வராது அப்படின்றது தான் ஐதீகம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ராமபிரானுடைய கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு நேரில் போய் பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருமே நிச்சயமாக புண்ணியம் செஞ்சுருக்கிறவங்க தான். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போக முடியலனாலும் உங்களுடைய வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் ராமர் கோவிலுக்கு போய் பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அது உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் பெறலாம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமபிரான் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு துளசி மாலை சாற்றுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம், சுத்தமான நெய்யால் நீங்கள் ஒரே ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை மனசார வேண்டிட்டு 108 முறை இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற தாரக மந்திரத்தை நீங்கள் மனசில் உச்சரிச்சுக்கோங்க. இந்த நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் இரவு 8 மணி வரைக்கும் அணையா தீபமாக எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க, அப்படி இல்லைனாலும் நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றுங்க. இந்த நாள் முழுக்க நீங்கள் ராமபிரானினுடைய நாமம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற தாரக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் கும்பாபிஷேகம் போய் வழிபட்ட பலன் நீங்கள் அணையா தீபம் ஏற்றி ராமநாமம் சொல்லி வழிபடுறது மூலியமாக கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.